to everyone. I told you I will be giving you some questions and answers. கேள்விகளும் பதிலும் நீங்கள் அவளை நோட் புக்ஸில் எழுதி எடுத்து இருதயத்திலே வைத்திருப்பதற்காக நான் இந்த கொஞ்சம் எக்ஸாம்ஸ் மாதிரி அதை வச்சு so that children also can study. These are very important. 2700 வருஷங்களாக இந்த பொய்யான காரியம் நைசியாவிலே பூத்தப்பட்டு எங்களுடைய மிக முக்கியமாக ஐக்கியம் வந்து கெட்டு போயிட்டு டேடியோடும் மகனோடும் இருக்க வேண்டிய ஐக்கியம் கெட்டு போயிட்டு. So now we will continue with the studies. நேற்றுக்கு நான் உங்களுக்கு கடைசியாக I think better start. அதாவது தேவனுடைய திட்டத்திலே 2 பேர் மட்டுமே கவுன்சில்ஸ் ஆலோசனை பண்ணி அவர்கள் இந்த திட்டத்தை பிரதான ரட்சிப்பு திட்டத்தை ஆரம்பித்து இன்று வரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். It will continue until everything is over. தேவனுடைய திட்டப்படி அதில் லூக்கா 22 right 29 லூக்கா புத்தகம் 22:29 ஆகையால் என் டாடி எனக்காக ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்காக ஏற்படுத்துகிறேன். He's talking about the kingdom. ராஜ்யம் தான் மனுஷன் இழந்தது ஏதேனிலே. So Yeshua came to declare the kingdom, அறிவிக்க. இப்பொழுது அவர் உலகம் அறிய அவரது 2வது மகத்தான வருகையிலே ராஜ்யத்தை எருசலேமிலே ஸ்தாபிக்க வருகிறார். 29 ஆகியால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே டாக்கிங் டு தி டிசைபிள்ஸ் அவர் அப்போஸ்தலருக்கு என் ராஜ்யத்திலே என் பந்தியிலே சாப்பாடு சாப்பிட்டு இஸ்ராயலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள். Everything is planned. சொன்னபடியே நடக்கும். ஒன்றும் விலகாது. Known unto God are all things from the beginning. I think it's 15. 13:28 is always this scripture. Known unto God are all things from the beginning. I don't know how he has translated it. It's 15. Anyway, we will leave that. I will give that later on. And then முதலாம் கொரிந்தியர் 15:24 அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து ஜெயித்து அது நடந்து கொண்டிருக்குது. பேயினுடைய ஆர்ப்பாட்டங்கள் கொரோனா முடிஞ்சு பெரிய ஒரு இனக்கலவரம் மாதிரி ஒன்று எழும்பி நிப்பாட்ட முடியாதபடிக்கு
காட்டு தீயை போல பரவி கொண்டிருக்கிறது. பார்த்தீங்களா? உண்டு மாறி உண்டு. ஜாதிக்கு விரோதமாக ஜாதி என்றால் எத்னோஸ் எகெயின்ஸ்ட் எத்னோஸ். கிரேக்க மொழியில் எத்னோஸ் என்று சொன்னால் வித்தியாச பாஷை பேசுகிறவர்கள், தமிழர்கள் சிங்களவர்களை போல. அந்த ஸ்கிரிப்சர் 15-18 உலகம் தோற்று முதல் தேவனுக்கு தம்முடைய வேலைகளை எல்லாம் அறிந்திருக்கிறார். சரியில்லை டிரான்ஸ்லேஷன் எழுமுகத்தில் நாங்கள் பிறகு பார்ப்போம். உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக தேவனுக்கு தம்முடைய வேலைகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். சரி, 15:24 முதலாம் கொரிந்தியர் 15:24 இவைகளை அறியாத கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் கிணத்துக்குள்ளே இருக்கிற தவளைகள் மாதிரி இருந்து மடிந்து போக வேண்டி இருக்கு. ஒன்றுமே அறியாது. படிப்பறிவில்லாதவர்கள், ஸ்கூல்ஸுக்கு போகாதவர்கள் தேவனுக்கு விளங்கும். ஆனால் மற்றவர்கள் சோம்பேறிகளாக இருக்க அவர் அனுமதிக்க மாட்டார். சோம்பேறிகளுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் இடமும் இல்லை. நோ, சோம்பேறிகள் என்னென்று சிட்டிஸையும் இடங்களையும் கண்ட்ரிஸையும் ஆளுகை செய்கிறது. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல தொடர்த்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வலிமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவர்கள் ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதப்படியாய் கீழாக்க போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டும். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு எதிரி மரணம், death. Alright? So ராஜ்யபாரம் அது இது எல்லாத்தையும் அந்த 1000 வருஷ அரசாட்சிக்கு பிறகு பூமியிலே அந்த பொறுப்பை அவரது தாப்பன் அதி உயர்ந்த தேவன் நம்முடைய டேடியின் இடத்திலே ஒப்புக் கொடுப்பார். ஓகே, வெளிப்படை புத்தகம் 3:12 ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே பேசுகிறவர் இயேசுவா, என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய பெயரையும் என் தேவனால் இயேசுவாவுக்கு தேவன் இருக்கு. He has a God. அவர்தான் the God of Abraham, Isaac and Jacob. அவர்தான் நம்முடைய தேவன். எங்களது எஜமான் இயேசுவா, இயேசு கிறிஸ்து. நம் 3 தடவை சொல்லியாச்சு. என் தேவனுடைய ஆலயத்திலே என் தேவனுடைய பெயரை, என் தேவனால் பரலோகத்தில் இருக்கிறவர் புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய 4 times. My God 4 times. என்னுடைய புதிய பெயரையும் அவள் மேல் எழுதுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்கிறார். யார் இந்த ஆவியானவர்? இயேசுவா, உயிர்ப்பிக்கும் ஆவியானார். உயிர்ப்பிக்கும் ஆவியானார். இதெல்லாம் ஷார்ட்டா போட்டு இருக்குது. ஆவியானவர் சொல்லுவதை காதுள்ளவர் கேட்கட்டும். Same is Yeshua.
who is the Holy Spirit. All right. வெளிப்படை 3:21 நான் ஜெயங்கொண்டு என் டேடியினுடைய சிங்காசனத்தை, அதுல 2 பேர் தான் கூறப்பட்டிருக்கு. ஓகே, யேசுவாவின் டேடியும் இதுல பார்ப்போம். என் டேடியின் சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். 2 people, daddy and son. தேவனுடைய திட்டத்தின் ஆலோசனையிலே இருக்கிற 2 பேர், டாடி அண்ட் சன், தாப்பனும் மகனும். வெளிப்படை 11:15 இந்த வாக்கியங்கள் எல்லாம் என்னத்தை காண்பிக்கிறது? தேவனுடைய அசைக்க முடியாத வார்த்தையை எதை காண்பிக்கிறது? நைசியாவிலே சொன்ன திரியக தேவர்கள் என்று, பிதா மகன் பரிசுத்தாவி என்று 3 பேரும் தேவர், 3 பேரும் சமன், 3 பேரும் நித்தியம், 3 பேரும் ஒரு ஆள். இவைகளை அப்பட்டமான பொய்யாக்குகிறது. தேவனுடைய வார்த்தையிலே திரியக தேவன் இல்லை, திருத்துவம் என்ற சொல்லி இல்லை. பைபிள் எந்த பைபிளையும் இல்லை. Why you are using it? I don't know what kind of Bible you are using. இல்லை, எந்த இடத்திலும் இல்லை. மகனாகிய தேவன் இல்லை, தேவனுடைய மகன். 7 முகம் குமாரன் என்று போட்டிருக்கிறான். பரிசுத்தாவி என்று இருக்கிறது. பரிசுத்தாவியாவே தேவன் இல்லை. பரிசுத்தாவி அது உயர்ந்த தேவனுடைய சுபாவம் மட்டுமே. அவருடைய மகனின் சுபாவம் அதான். மகன் தகப்பனுடைய சுபாவத்தை கட்டாயம் வைத்திருக்க வேணும். அதான் மகனுக்கு அவருடைய சுபாவம். அவரது ஆவியினாலே பிறந்தார், உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆவிக்கு பிறந்தது ஆவியாய் இருக்கும், புலிக்கு பிறந்தது புலியாய் இருக்கும். The same. அது சொல்லும் நேரத்தில் இந்த வார்த்தை ஒருக்கா பார்ப்போம். ஆதி ஆரம்ப புத்தகம் 5 ஆரம்பம் 5 ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். அவன் அவரை போல வர வேண்டும் என்கிற பிளான் தான் அது. ஆவியாக அவனை சிருஷ்டிக்கவில்லை, ஜீவ சிருஷ்டியானான், ஜீவ மனுஷனானான். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து, அதுக்கு நாங்கள் வருவோம் பிறகு, அதுலேயும் விஷயம் இருக்குது. 2 பேர், மேன் அண்ட் woman. The woman is the man with the womb, and we have put the word W-O in front of man, woman. Woman. 2 பேர். ஆதாம் 130 வயதான பொழுது தன் சாயலாக, பார்த்தீங்களா, தன் ரூபத்தின்படியே ஒரு மகனை பற்றி இப்ப விழுந்து போனான் பாவத்திலே 3ஆம் அதிகாரத்துக்கு பிறகு. தன் ரூபத்திலே
தன் சாயலாக ஒரு மகனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். இது காயின் ஆபேலுக்கு பிறகு. தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே. இப்ப இங்கால வாங்கோ 1 கொரிந்தியர் 15 1 கொரிந்தியர் 15 45. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ மனுஷனானான். ஆத்மம் என்றால் ஜீவ ஆத்மம். I will tell you the very short definition of a soul. A breathing creation. Creature. Soul equals a breathing creature. Anything that breathes is a soul. And எபிரேய பாஷையில் மனுஷன் ஆவி அல்ல. முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ மனுஷனான என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் யெஷுவா மஷியா இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற இங்க இருக்குது ஆவியானார். ஆவியானார் அது சரி. ஆவியானார் மரணத்தில் நின்று உயிர்த்து ஆவியானார். ஆவியானார் இவரை குறித்து தான் யெஷுவா அருளப்பர் 14, 15, 16 சொல்லி இருக்கிறது. ஓகே, ஆவியானார். முன்பு தேங்க்யூ முன்பு மனுஷனானார், மாமிசமானார், மரித்து உயிர்த்த பொழுது ஆவியானார், உயிர்ப்பிக்கும் ஆவியானார். Don't seem to be happy. I don't know why. உயிர்ப்பிக்கும் ஆவியானார். 47. முந்தின மனுஷன் பூமியில இருந்து உண்டானவன் ஆதாம், மண்ணானவன். இரண்டாவது மனுஷன் யெஷுவா, தேவனுடைய மகன், வானத்திலே இருந்து வந்த எஜமான். நான் வானத்திலே இருந்து இறங்கி வந்தேன். அருளப்பர் 6:38. வானம் எல்லாம் கற்றுக்கூடதாச்சது. இதை பாருங்க, மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ ஆதாம் மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டான். மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. அவருக்கு பின்னால வந்த நாங்கள் எல்லாரும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ யெஷுவா மஷியா உயிர்ப்பிக்கும் ஆவி. வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. பங்காள சொல்ல போற இன்னுமாக இல்லை. சகோதரரே, மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல இப்ப வானத்திலே இருந்து வந்தவர் யெஷுவா மஷியா, அவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். உயிர்ப்பிக்கும் ஆவி. பார்த்தீங்களா? மாமிசம் ரத்தத்தை மங்கால சொல்லி இருக்கு. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. இந்த சரீரத்திலே போக முடியாது. அது அந்த இடத்துல சொல்ல வேண்டி இருந்தது. வெளிப்படை 11:15. வெளிப்படுத்தல் கடைசி புத்தகம் 11ஆம் அதிகாரம் 15வது. So great. Anytime the greatest wonderful things are going to come. இப்ப நாங்க we have to work in the kingdom.
98-9% கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களுக்கு ராஜ்யம் வரை இருக்குது. ராஜ்யத்தில் இப்பொழுது வேலை செய்ய வேணும். ராஜ்யம் வந்து எருசலேமிலே டாடியும் மகனும் வந்து இறங்கி அந்த ராஜ்யம் நிலைநாட்டப்படும் என்று வெளிப்படுத்துதல் இல்லை. அநேகமான போதகர்கள், மேய்ப்பர்கள், உலகெங்கும் அநேகமானவர்கள் யெஷுவாவினுடைய சொல்லு அநேகம் பேர் வஞ்சிக்கப்படுவார்கள். அநேகம் பேர் ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுப்பார்கள். அநேகம் பேர் ஒருவரை ஒருவர் பாயப்பார்கள். அநேகம் கள்ளத்திரிகள் தோன்றுவார்கள். விரிவான பாதையிலும் விரிவான வாசலுக்கூடாக போகிறவர்கள் அநேகம் பேர். அவர குரூப் வெளிப்படுத்தது 11-15. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள், இப்பொழுது இருக்கும் உலகத்தின் ராஜ்யங்கள், ஓகே, த கவர்மெண்ட்ஸ், த கிங்டம், சில இடங்களில் இப்பொழுது ராஜ்யம் இருக்கிறது. நான் மில்லிசுக்கு போன நேரம் the kingdom of Bahrain, oh my goodness, there's a king. A king is ruling. The Britain was ruled by a king, by kings for so long. Adan the King James version and vandadu. Kings an அரசாட்சி பண்ணினார்கள். One man rulership. ஜனநாயகம் அப்படி அல்ல, டெமோக்ரஸி. எங்களுக்கு தெரிஞ்ச ஜனநாயகம் தான். ஆக்கள் போய் ஓட் பண்றது. Nobody votes a king. No. என் ராஜாவை பரிசுத்த மலையிலே நான் ஏற்றி வைத்தேன். பேசுகிறவர் அதி உயர்ந்த தேவன். அவர் நித்திய ராஜாவாயிருக்கிறார். அவர மகனையும் ராஜாவாக்கி அவர் பர்வதத்திலே மலையிலே ஏற்றி வச்சிருக்கிறார். 2வது பாடல் டேவிட் அதை எழுதி வச்சிருக்கிறான். The Mount of Olives. மகிமையின் ராஜா உச்சல்ல. இப்பொழுது இருக்கிற எல்லா ராஜ்யங்களும், all the kingdom, other one is I know, the other two I know, there must be several other. The kingdom of Saudi Arabia, a king is ruling there. That's why in Europe, England, Britain, they call UK. What is that? United Kingdom. England is one, then Scotland is one, and then I don't know about Ireland, whether they are joined with them. இப்போ எனக்கு இந்த ஹிஸ்டரியல் ஓடாது. இருக்கிறார்கள், என்ன திட்ட வேண்டாம், சும்மா தெரிஞ்சது சொல்கிறேன், நீங்கள் பார்த்தா. ஸோ அந்த நேரத்தில் 3 கிங்டம் மாதிரி, இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, அயர்லாந்து பக்கத்தில் இருக்கிற இந்த பெரிய தீவு. இங்கிலாந்து சரியா ஒரு பூட்ஸ் மாதிரி சப்பாத்து. ஸோ 3 பேர் யுனைட் பண்ணு, யுனைடெட் கிங்டம், UK. கொஞ்சம் உங்களுக்கு விளங்க. உலகத்தின் ராஜ்யங்கள் யெகோவாக்கும், இந்த இடத்துல யெகோவா, ஓகே, இவன் தொடக்கமேந்து முடியும் வர கத்தர் தான். அப்போ தமிழாக்களுக்கு தெரியாது தாரிதண்டு. யெகோவாக்கும் அவருடைய மஷியாவுக்கு, மஷியா கிறிஸ்து உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதாகாலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்திலே உண்டான. எத்தனை பேர்? யெகோவாவுக்கும் அவருடைய கிறிஸ்து, அவருடைய மஷியா. மஷியா belongs to
எலோஹிம். மஷியாவுக்கு கிறிஸ்துவுக்கு ஒரு தேவன் உண்டு, ஒரு டாடி உண்டு. நைசியாவில் அவரை பிடிச்சி தவனாக்கி விட்டாங்க வஞ்சிக்கப்பட்ட கிறிஸ்தவ பிஷப்ஸ். ஓகே, hope you understand now. இந்த வெளிச்சம் உள்ளே வர வர உன்னுடைய சந்தோஷம் அந்த நான் சொன்ன கிணறு மாதிரி ஊற்றெடுக்கும். தண்ணி புதுசா தோன்ற கிணறு. Oh, we found one. கல்லுள்ள இடம். மட்டக்களப்பில் இப்படி இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், எல்லாம் மண். ஊரும் கிணறு. ஊரும் கிணறு அவரிடம். மாறும் மனமே அலையாதே. எங்கேயும் ஜீவ ஊற்றை நீ காண மாட்டாய். டாடி, எங்கள் வறட்சியை கண்டு ஒரே மகனை அனுப்பி அவரை கசக்கி புளிஞ்சு சிலுவையிலே மூன்றாம் நாளிலே உயிரோடே எழுப்பினார். டாடி யாரை அவரண்டை கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு மகனை வெளிப்படுத்துகிறார். அதான் இயேசுவ சொன்னார், என்னடை வருகிறவர்களை நான் புறம்பே தள்ள மாட்டேன், அவர்களை ஏற்றுக்கொள்வேன். ஏன்? அவர்கள் டடியினாலே கொண்டு வரப்பட்டார்கள், அவருக்கு தெரியும். சோ இந்த 11-15 வெளிப்படுத்த 2 பேர், யெகோவாவும் அவருடைய மஷியாவும், the Father and the Son, two, only two. வெளிப்படுத்தின புத்தகம் 5:13 பாருங்க, எத்தனை இடத்துல இருக்க இன்று வரை இந்த somebody asked a Jewish rabbi, well, these Christian preachers, why don't they preach these scriptures? இவைகளை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதில்லை. அதையும் இதையும் பிரசங்கம் பண்ற 5:13 வெளிப்படுத்தின புத்தகம். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகள் அவைகளும் அவத்துக்குள்ளாக அடங்கிய பிராணிகள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் நன்றிகளும் கனமும் மகிமையும் வல்லமையும் சாதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். This is a vision, okay? இது ஒரு தரிசனம். Now again 2 பேர், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் யெகோவா, our daddy, the God of Abraham, Isaac and Jacob, ஆட்டுக்குட்டியானவர் Yeshua, Mashiach, the Father and the Son,
2, not 3. நீங்க படிப்பீங்க. எப்படியாய் வேத வாக்கியங்களை கொண்ட பாடல்களை நாங்கள் படித்திருக்கிறோமா? இதை பார்த்தீங்களா? சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் நன்றிகளும் கனமும் மகிமையும் வல்லமையும் சாதகங்களும் உண்டாவதாக. You sang this song so many times. சிங்காசனமதில் அமர்ந்தவர்க்கு ஆட்டுக்குட்டியானவர்க்கு சிங்காசனமதில் அமர்ந்தவர்க்கு ஆட்டுக்குட்டியானவர்க்கு. Two people, two persons. அது உயர்ந்த தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமாக யேசுவா மஷியா. மூன்றாம் ஆள் இல்லை. 6ஆம் அதிகாரம் 16, வெளிப்படை 6:16, பர்வதங்களையும் கன்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்துக்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்துக்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். யார் இப்படி சொல்லுவார்களாம்? பிரைம் மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ட்ஸ், ஆல் த டாப் ஆபீஷியல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் நடுங்கி பயந்து இவைகள் இனிமே தான் நடக்க இருக்குது. When they return, they both will return. Not Yeshua alone, the Father and the Son. அப்படி நீங்க சொல்லுவீங்க? பிரதம மந்திரிகளும் பிரசிடென்ட்ஸும் அவங்களை பார்த்து இது நடுங்குவாங்க. வேண்டு மேலுக்கு இருக்கிற வார்த்தையை வாசிச்சு பார்ப்போம். மேல 15, பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் பணக்காரர்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் மலைகளின் குகைகளிலும் கன்மலைகளிலும் ஒளிந்து கொண்டு உள்ளே போய் ஒளிஞ்சு போயிடுவாங்களாம். கல்லுகளையும் மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து பாருங்க சாகிறதுக்கு. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற the God of Israel, the God of Abraham, Isaac and Jacob, the El Shaddai, El Elyon, our daddy. பிள்ளைகள், நீங்கள் பார்த்தீங்கள் அந்த பறவைகள், மிருகங்கள், மீன்கள், பூச்சிகள், அது இது எல்லாம் சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன். எல்லாவற்றையும் நம்முடைய ஞானத்தினால் வல்லமையினால் இவைகள் யாவும் மண்ணிலே இருந்து சிருஷ்டிக்கப்பட்டது. ஓயா ஆட்டுக்குட்டியான அவருடைய சிங்காசனத்துடைய முகத்துக்கும் ஏன் முகத்துக்கு போட்டிருக்குது? அதுக்கு நான் வரையில நான் சொன்னேன், உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன்.
டாடிக்கு சித்தமானால் அதுல அடோனாய் உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து. வை முகம்? Come to that. ஒரு சொல்லு வேத புத்தகத்திலே சும்மா எழுதப்பட மாட்டாது. ஆகையினாலே தான் நீ எல்லாத்தையும் விட்டுப்பட்டு சும்மா குடும்ப குட்டி பிள்ளை போயாதாண்டு இதெல்லாம் முதல்ல கவனம் செலுத்தணும். அதுக்கு பிறகுதான் முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முதலில் 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 மாடு வண்டிலுக்கு முன்னால போக வேணும், வண்டியில் அல்ல. நல்ல உதாரணம் ஆசியா கண்டத்துக்கு நின்று மாட்டு வண்டியில் தானே. சோ 2 பேர் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் 6:16 7:10 7ஆம் அதிகாரம் 10. ஒன்பது வாசிப்போமா? இவைகளெல்லாம் இனிமேல் தான் நடக்க இருக்கு. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த பொழுது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் இருந்து வந்தும் ஒருவரும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலையை பிடித்துக் கொண்டு சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் our God Daddy எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். That's wonderful. இது அருளப்பரின் தரிசனம், இது மக்கா அல்ல. இது அருளப்பரின் தரிசனம், ஜான் கண்ட தரிசனம். இங்கே பூமியிலே ஒரு சில படங்களை கண்டுபோட்டாதுன்னு நினைப்பாங்களா தான் நான் சொன்னா. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவர்கள் 2 பேர். மூன்றாம் ஆள் இல்லை, மூன்றாம் ஆள் இல்லை. பரிசுத்தாவி என்கிற மூன்றாம் ஆள் இல்லை. டாடியே பரிசுத்தாவி, மகனே பரிசுத்தாவி, 2 பேரும் ஒரே ஆவி, ஒரே ஆவி. One spirit. that 7:10 முடிந்தது. அதே அதிகாரத்தில் 17வது வசனம். இதுல என்ன விதமாக கூறப்பட்டிருக்கிறது எந்த வசனத்தில் என்று கேட்ட நேரம் நீ அந்த குறிப்பான வசனத்தை தான் கொடுக்க வேண்டும். உங்களை பிடிக்கிறதுக்கு நான் அப்படி போட மாட்டேன். நீங்க நன்றாக அறிந்து படித்து மற்றவர்களுக்கு உண்மை உள்ளவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கத்தக்கதாக அதுக்குத்தான் நான் சொல்லித்தேன். எல்லாருக்கும் அல்ல. பை தி வே, இதை கேட்டு வெளிச்சத்தை பெற்றவர்கள் அருளப்பர் ஜான் சொன்ன மாதிரி இந்த போதனையோடு வராமல் உங்களிடம் வந்தால் நீங்கள் வாழ்த்துதல் சொல்ல வேணாம் என்று சொல்லி
அவனுடைய பாவங்களில் பங்கு கொள்ளாது. அதை செய்யுங்கோ. தேவன் அவர் கூட அதை எழுதியிருக்கிறார். ஓகே. 17 வெளிப்படுத்தின புத்தகம் 7:17 சிங்காசனத்தின் மத்தியிலே இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை தண்ணீர் உள்ள ஊற்றுக்கள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். அவர்கள் வந்ததுக்கு பிறகு இப்ப இல்லை, இப்ப கண்ணீர் உண்டு. இப்ப யாராவது கண்ணீர் துடைப்பார் என்று ஒருவன் நம்ப வேண்டாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இல்லை, யேசுவா சொன்னது சீஷர்களுக்கு, அவர் மரித்ததுக்கு பிறகு உயிர்ப்பிக்கும் ஆவியாக அந்த உயிர்த்தெழுந்த சரீரத்தில் அவர்களை காணும்போது so happy. அதைத்தான் சொன்னார். Alright. இப்ப 17வது வசனத்திலும் ஆட்டுக்குட்டியானவர் தேவனும் 2 பேர், the Father and the Son, Daddy and Son. God is not without a witness. அவருக்கு தெரியும் சுக்குனராக்கிறதுக்கு நைசியாவினுடைய வஞ்சிப்பான போதனை தெரியாது என்று வந்து இன்றைக்கு பாம்பு சுத்தின மாதிரி சுத்தப்பட்டு கிடக்கிற கிரைஸ்தவர்கள் தகப்பன் இல்லாது. இந்த நாளே வாலிபர்கள் உலகங்கமா இதை கேளுங்கோ. வாலிபர்களினுடைய கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் பிரச்சனை, they did not have a father figure at home. தகப்பனுடைய சுபாவத்தை, அன்பை, அரவணைப்பை கொண்ட தகப்பன்மார் வீடுகளில் இல்லை. பிள்ளைகள் அதை அனுபவத்திலே காண முடியவில்லை. அதனாலே they don't know God the Father. எத்தனையோ லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கூட, ஊழியர்களும் கூட அவர்கள் தகப்பன் யார் என்பதை அவர்கள் அறிகிறது இல்லை. அதை வடிவாக யேசுவா மஷியா நிரூபித்து காண்பித்தார். இஸ்ராயேல் ஜனத்தையே அது உயர்ந்த தேவன் அவர்களை அழைத்தும் ஆபிரகாமின் மூலமாக அவர்களோடு பேசியும் அற்புதங்களை செய்யும் அவர்களுக்கு எல்லா காணியாட்சியும் வாக்கு தத்தங்களும் தேவ வார்த்தைகளும் தட்டோரா கட்டளைகளும் கொடுத்திருந்தாலும் யேசுவா பூமிக்கு 2000 வருஷங்களுக்கு முதல் வந்தது. அவர்களோடு கதைக்கும் நேரத்திலே அவர்களுக்கு உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த வேத பாதகர்கள், மெய்ப்பர்கள், போதகர்கள், அதான் அவர் சொன்னார், இந்த மெய்ப்பர்களுக்கு குரட்ட விடும் நாய்கள். எதிரி வந்தாலும் குரட்ட விட்டு கொண்டு படுக்குது நாய். யாரை குட்டி, அது கிழட்டு நாய்கள். சாப்பாடெல்லாம் அவுக்கண்டு சாப்பிடும் பெருவகரு நாய்கள். என்ன இந்த மனுஷன் இப்படி சொல்லுது? அவர் சொன்னதை சொல்றேன், உனக்கு வேத புத்தகம் தெரியாடி நான் என்ன செய்கிறேன்? நீ எப்ப நித்திரை விட்டு எழும்ப போற? இதெல்லாம் இங்க இருக்கு. பெருவகரு நாய்களா? சில நாய்கள் சாப்பிட்றத பார்த்துருக்கிறேன். அதுவும் ரோட்ல தெரிகிற நாய்கள். ஒரு
ஊதி கொண்டு வர சாப்பிடுங்கள். அவுக்கு அவுக்கு அவுக்க உண்டு. பெருவகரு நாய்கள் ஏசையா எழுதி வைத்தான். சரி, ஏன் இப்ப அவடத்துக்கு போனது? I don't know. Where are we? இவைகளை கற்றுக் கொடுக்கிறதில்லை. வேதவாக்கியங்களை இவர்கள் தகப்பனை அறியாதிருக்கிறார்கள். அப்ப யேசுவா கேட்டது, உங்கள் தகப்பன் யார்? எங்கள் தகப்பன் ஆபிரகாம். இல்லை, ஆபிரகாம் உங்கள் தகப்பனாகி இருந்தால் அந்த வம்சத்திலே ஆபிரகாம் செய்தபடி அவனுடைய கேரக்டர் உங்களுக்குள்ள இருக்கும். இல்லை, ஆபிரகாம் உங்கள் தகப்பன் இல்லை. எங்களுக்கு தேவன் ஒருவரே தகப்பன். யேசுவா சொன்னார், தேவன் உங்களது தகப்பனாக இருந்தால் நான் அவரிடத்தில் இருந்து வந்தேன், நீங்கள் என்னை நேசிப்பீர்கள். அவரிடத்தில் இருந்து உண்மையை நான் கொண்டு வந்தேன். அவர் என்னை அனுப்பினார், நான் உங்களிடே வந்தேன். இப்பொழுது நீங்கள் என்ன கொல்ல யோசிக்கிறீர்கள்? உங்கள் தேவன், உங்கள் தகப்பன் தேவனாய் இருக்க முடியாது. நான் சொல்கிறேன் உங்கள் தேவன் யார் என்று. உங்கள் தேவன் பிசாசு. இவைகள் யாவும் மிக தெளிவாக அருளப்பர் ஜான் புத்தகம் 8ஆம் அதிகாரத்திலே தேவனாலே நியமிக்கப்பட்டவர்கள், கிருபை பெற்றவர்கள் எடுத்து வாசி பாருங்க. He is talking about the character. நீ ஊழியக்காரனா, நீ தேவனுடைய பிள்ளையா, நீ கிறிஸ்டியன் என்று சொல்லுகிறாயா? உன்னை கேரக்டரை பார்ப்போம். உன்னை தகப்பன் யார் என்ற பார்ப்போம். தகப்பனுடைய சாயலும் கேரக்டரும் தான் பிள்ளைக்கும் இருக்கும், வேறு ஆகாது. தகப்பன் அதே கேரக்டர் இருக்கும் குட்டிக்கு, பிள்ளைக்கு. அப்ப நீ தேவனாலே பிறந்தது என்று சொன்னால் நான் உங்களுக்கு சொல்லி இருக்க, தகப்பன் செய்வது பார்த்து மகனும் செய்வார். இப்பதான் சத்தம் வருது. என்னுடைய சத்தம் காட்டில் ஏறக்குறைய 5 மைல்களுக்கு அங்காலே கேட்குமாம். தேங்க்யூ. பிள்ளைக்கு தாப்பனுடைய சுபாவம் இருக்கும். பெற்றாருடைய சுபாவம் தானே மாறுது, வேற என்ன மாறுது? அதனால யாரோ ஒரு வாலிபனும் என்னோ கேட்பாங்க, ஏய் தாய் அப்படிடா, தாயை பார்த்தாயா? அதுதான் முதல்ல கேட்பாங்க. தாய் 7 அடி பாஞ்சா பிள்ளை 16 அடி பாயுமா. ஸோ அந்த நேரத்தில் அப்படியாக இது, இந்த நேரத்தில் அப்படி இல்லை. மாறியா இல்லையா? அல்லது சாவன் ட்ரெயின்ல குதிப்பேன். டிங்கிரி டிங்கா உலம் போற போக்கு இன்னும் காரிருளாக போகுது. So you were talking to them about the character. I'm just waiting when the Lord gives me the time to speak about who is your father. அப்பவே 2000 வருஷங்களுக்கு முதல்ல
தேவன் இதை கண்டு இந்த ஃபாதர்ஹுட் பிதாக்கள் இல்லாமல் ஜீவித்தபடியினாலே அவர்களது சுபாவம் இல்லாமல் மல்கியா புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே கடைசி புத்தகம் தீர்க்கதரிசிகள் புதிய ஏற்பாட்டுக்கு முதல் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நான் வந்து தேவன் பேசுகிறார் பூமியை அழிவினால் அட்டிக்காதபடிக்கு அவன் எலியாவை போல ஆவியை கொண்ட ஒரு ஆள் பிதாக்களின் இருதயத்தை பிள்ளைகளிடத்துக்கும் பிதாக்கள் தகப்பன்மாருடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்துக்கும் பிள்ளைகளின் இருதயத்தை அவர்கள் தகப்பனிடத்துக்கும் திருப்புவான். இப்ப அப்படி இல்லை, குடும்பங்கள்ல பிள்ளைகள் தகப்பனோட காய்க்கிறது இல்லை, தகப்பன் பிள்ளைகளோட காய்க்கிறது இல்லை. அநேகமான குடும்பங்கள்ல அவ்வளவு வேலை 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 பிள்ளைகளோடு டைம் செலவழிக்க நேரம் இல்லை. This is absolute truth. By the grace of God, I have been abroad for so many years, and parents have no time to sit and talk with children. They will watch TV. They are at work. என்ன பார்க்குறான்னு தெரியாது. இங்க பிள்ளைகள் செல்போன் வந்ததுக்கு பிறகு இப்ப படிக்க வேணுமாமண்ட எல்லாருக்கும் வேண்டி கொடுப்படுது. தேவன் தான் காப்பாற்ற வேணும். படிக்கிறன்னு என்ன நடக்குமோ யூடியூப் உங்களுக்கு தெரியும் தானே. தெரியாட்டி நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆராயாதே. சரி, அடுத்ததுக்கு போவோம். நாங்கள் 14 வெளிப்படுத்தின புத்தகம் 14:4 பெண்களால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவரை எங்கே போனாலும். Followers of Yeshua Mashiach, they are the ones who are called not Christians, disciples. சீஷர்கள். நற்செய்தியை சகலருக்கும் அறிவித்து ஜாதி ஜனங்களுக்கு அவர்களை சீஷராக்குங்கள். கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்தவர்கள் என்ற சொல்லுக்கு அர்த்தமே கிடையாது. இப்ப ஒரு அர்த்தமும் இல்லை. எல்லாரும் கிறிஸ்தவர்கள். ஆட்டுக்குட்டியாக எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறார். இவர்கள் மனுஷர்களே இருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் பார்த்தீங்களா, அவர்களை பிரிக்க இயலாது. தேவன் மகன், you can't separate them. இப்ப வருகையிலே மகன் மட்டும் வர மாட்டார். அதுபடி டாடிக்கு சும்மா வைப்போம். மகன் இங்க வர டாடிக்கு அங்க என்ன வேலை? கேப்ரியல் மைக்கேலோடு இருந்து சாப்பிட போறார் அல்லது ரெண்டு பேரும் தான் வருவாங்க. So here again 2, not 3, மூன்றாம் ஆளங்கிய என்ற பரிசுத்த ஆவி உருவாக்கப்பட்ட நைசியாவிலே பொய் இப்பொழுது வாசிக்கப்பட்ட எல்லா வாக்கியங்களிலும் இல்லை. டேடி தான் பரிசுத்த ஆவி, ஆவியானவர் இல்லை, பரிசுத்த ஆவி. ஏன்? அவர் பரிசுத்தர், அவர் ஆவி. இயேசுவா பரிசுத்தர், அவர் ஆவி. ஆனால் வேத புத்தகத்தில் ஒரே ஆவி.
நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். ஒரே ஆவி, ஒன் ஸ்பிரிட். பதினைந்தாம் அதிகாரம் 3. அதே புத்தகம். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும், மோசே ஒரு பாட்டு படித்தவன், ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, 2 பாட்டு இருக்கு. சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய எல் ஷடாய், உங்களுக்கு இப்ப தெரியும், தேவனாகிய யெகோவா, தேவரீருடைய, அதாவது உம்முடைய வேலைகள் மகத்துவமும் ஆச்சரியமும் மாணவிகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் குறைபடப்பட்டிருக்கிறார்கள். 3ஆம் ஆளுங்கிற பரிசுத்த ஆவி இல்லை. இமயமல உச்சியில இருந்து விளங்கும்படியா சொல்லுகிறேன். பொறிஞ்சு சரிஞ்சு விழுந்த மாதிரி கிறிஸ்தவம் விழுந்து கிடக்கிறது. உண்மையை சொல்லுவார் இல்லை. வஞ்சிக்கும் வேசித்தான ஒரு ஆவியில் எப்படிப்பட்டு இருக்கிறார்கள். பெருகோஸ்டையிலே இறங்கி வந்தது டடியும் மானம். ஒரே ஆவி, ஒரே ஆவி. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும். 15:4 15:3 மணிக்கும் 21:22 அதே புத்தகம். அதிலே 21 வாசிப்போமா? 12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன. இது புதிய எருசலேம் மேலே இருந்து வந்து இறங்கும். நான் உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். 1000 வருஷங்களுக்கு பிறகு புது எருசலேம் வந்து இறங்கும். அதில் அகலம் 1500 மைல்கள், நீளம் 1500 மைல்கள், உயரம் 1500 மைல்கள். அதை குறித்து தான் 12 வாசல்களும் 12 முத்துக்களாக இருந்தன. ஒவ்வொரு வாசலுக்கும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாய் இருந்தது. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. தேவாலயம் இல்லையாம். சர்வ வல்லமை உள்ள எல் ஷடாய் தேவனாகிய யெகோவாவும் ஆட்டுக்குட்டியானவர் யெஷுவா மஷியா அவர்களே அதற்கு ஆலயம். இந்த நேரத்தில் தேவன் எழுதி வச்சிருக்கிறார் 23 எருசலேமுக்கு அந்த நேரம், அந்த புதிய எருசலேமுக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதுக்கு தேவையில்லை. Oh my God, I don't know what's going to happen to them. தேவனுடைய மகிமையை அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே, listen, listen, listen. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு ஒளி, வெளிச்சம்.
Every word of God is true. அவரை குறித்து எழுதப்பட்ட வேத வாக்கியங்கள் யாவும் நிறைவேற வேண்டியதாயிருக்கிறது. இவைகளைத்தான் நான் உங்களோடு கூட இருந்த பொழுது உங்களுக்கு கற்பித்தேன். யேசுவா உயிர் தெழும்பினவர் சீஷர்களோடு பேசுகிறார். லூக்கா 24வது அதிகாரம். வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும், சங்கீத புத்தகங்களிலும், மோசையின் புத்தகங்கள், தீர்க்கதரிசிகள் எழுதின எல்லாவற்றும் என்னை குறித்து எழுதிய வார்த்தைகள் நிறைவேற வேண்டியதாயிருக்கிறது. இங்கே வைத்துக்கொள், எல்லாம் நிறைவேறியே தீரும். முன்கூட்டியே அறிந்த தேவன் எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார். நாம் அறிய வேண்டியவை. Alright, let's say part in the victory meal. தேவனுடைய பந்தி என்று சொன்னால் அவர் எங்களோடு கலந்து கொண்டு உண்டாக நாங்கள் சாப்பிடுற நேரம் கடற்கரையிலே செய்தார்கள். அவர் மீன் எல்லாம் சுட்டுக் கொடுத்தார். அது அவருடைய பந்தி. ஏனெல்லாம் சுட்டது? சாப்பிட. மகன் வெளியிலே, டாடி உள்ளே. இப்போது சாபம் நிறைந்த உலகம், பிசாசு ஆண்டு கொண்டிருக்கும் உலகம், சண்டைகள், யுத்தங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள். நீ சொல்லு, எங்கே இருக்கிற ஒரு அரசாங்கம் உலகத்திலே 100% நீதியை செலுத்துகிறது? ஜனங்களை அடக்க முடியாதபடிக்கு தடுமாறுகிறார்கள். அக்கிரமம் பெருகிப்போம் என்று இயேசுவா சொன்னார். கட்டளை இல்லாமல் ஜீவிக்கும் ஜனங்கள், கிறிஸ்தவர்களுக்கே கட்டளைகள் எல்லை புற என்னண்டு. அதனால் தான் நீதி உள்ள ஒரு ராஜா இந்த பூமியை அரசாளுவார். தீர்க்கதரிசிகள் அநேகர் உரைத்தார்கள். நீதி உள்ள ஒரு ராஜா இயேசுவா. So till then, bye for now.